வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி டே. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2022 என் கிளினிக் வந்தாங்க. 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு டாக்டரை ட்ரீட் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு நாலேஜ் இருந்து தெரிஞ்சு அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கும்போது நான் அவங்களை கேஷுவலா ஆஸ் லைக் எனி அதர் பர்சன் ட்ரீட் பண்ண முடியாது. நிறைய டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணிருக்கேன், டாக்டர்ஸோட குழந்தைங்களை ட்ரீட் பண்ணிருக்கேன், பீடியாட்ரிஷியனோட கிட்ஸ் ஆட்டிசம் விர்ச்சுவல் ஆட்டிசம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இது எப்படின்ட்டுனா ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு எங்க ரிலேஷன்ஷிப். கிட்டத்தட்ட 2 வருஷமா அவரு வர ஒரு நாள் கோவப்பட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, ஏன் இன்னும் கன்சீவ் ஆகும் கேட்க மாட்டாரு, நம்பிக்கையா. ஏன்னா அவங்க சொல்றாங்க மேம் கொஞ்சம் நான் வெயிட் கூட, 2 பேருமே வெயிட் கூட, ஆனா நான் வந்துட்டு ஐவிஎஃப் அதெல்லாம் போக விரும்பல, நேச்சுரலா கன்சீவ் ஆக விரும்புறோம். வி வாண்ட் டு என்ஜாய் நேச்சுரல் கன்செப்ஷன். எனக்கே தெரியும் எனக்கு அப்படிலாம் போனா என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு. ஏற்கனவே நான் வெயிட் கொஞ்சம் கூட இருக்கேன். சோ ஸ்வீட் கோஆபரேட்டிவ். இப்ப நான் அவங்க கிட்ட பேசினேன், உங்களுக்கு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும். உங்க குழந்தை வந்து ஒரு பெரிய எம்டிஓஜி முடிச்சு உங்க குழந்தை தொடர எல்லா பேஷண்ட்டும் கன்சீவ் ஆயிடும். யாரெல்லாம் உங்க குழந்தை தொடர்ந்து பச்சை எல்லாரும் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிருந்தோடனே அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட போன்ல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அதை அவர் சொல்லட்டும். உங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா படிக்கும்போது ஹோமியோ மெடிசன் தான் படிக்கணும். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, என் குழந்தை பெரிய டாக்டர் ஆகட்டும், ஆனா ஹோமியோ டாக்டர் ஆகட்டும்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி நான் மேல பறந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் கீழே இறங்கவே இல்லை. அவங்க வந்துட்டு சோ ஸ்வீட், சோ டவுன் டு அர்த், சோ ட்ரூ லாயல். அவங்க ஏன்னா அவங்க நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், நான் எல்லாமே பண்றேன், ஐம் ஹாப்பி, ஐம் குட் இன் மை ப்ரொஃபஷன், எவ்ரி திங். ஆனா நான் வந்து எம்டிஓஜி படிக்கிறேன்னா அவங்க அதுதானே விரும்புவாங்க. அவங்க ஹோமியோ சொன்னா அவங்க கண்டிப்பா அது பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இல்ல மேம் என் குழந்தை டாக்டர் ஆகட்டும், நான் அவ்வளவா பெரிய ஹோமியோபதி டாக்டர் ஆகட்டும்னு சொன்னது. நான் வந்து இப்ப பறந்துட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கீழே இறக்கணும், கீழே வாஷா வா கமோன் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என் பிரதர் வந்து என் மேல வச்சத ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அண்ட் டு வெயிட் 6 வருஷம் குழந்தை இல்ல, 2 வருஷமா என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில மோஸ்ட்லி எல்லாருமே why are you wasting your time in homeopathy 2 years don't you know அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு பொறுமையா ஃபேட்டி லிவர் மேம் எனக்கு இந்த தொப்பை இருந்தா கன்சீவ் ஆகிறது லேட் ஆகும், நான் வயிறு குறைக்க கொடுக்குறேன், முதல்ல அந்த ஃபேட்டி லிவர் சரி பண்றேன். ஏன்னா அந்த கோழி எல்லாம் வந்துட்டு தோல் முட்டைடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொழுப்படிச்சு ஓடு இல்லாம முட்டையிடும். அது வந்து வயிறு ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு கோழி, இதுக்கு மேல அது உதவாதுன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. கிராமத்துல எங்க ஆயா அது பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அப்ப எங்க ஆயா சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து இந்த தொப்பை வந்து லேடிஸ்க்கு கன்சீவ் ஆகிறது லேட் ஆகும். இந்த தொப்பை இருக்கவங்க எல்லாருக்கும் ஆசைப்பட்டேன் என்னன்னா, இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்க எல்லாமே ஹோமியோபதியில உங்க பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. இதுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. நிறைய பேர் ஃபேட்டி லிவர் ரிப்போர்ட் பாக்குறாங்க, அதை ட்ரீட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் அது வந்து பித்தப்பை கல் ஆகுது, அப்புறம் பித்தப்பை ரிமூவ் பண்றாங்க, பின்னால அப்புறம் லிவர் ஃபெயிலியர்ல போறாங்க, அப்புறம் அவங்களுக்கு உயிர்க்கே ஆபத்தாகுது. ரொம்ப வெளியே இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிடறதுனால தான், வேற வழியே இல்ல. ஹோட்டல் ஃபுட்ஸ், ஃபாரின்ல இருக்காங்க, கண்ட சாப்பாடும் சாப்பிடுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியலன்னும் போது தயவு செஞ்சு குவாட்டேரியா அப்படின்னு ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்கு, அது ரெகுலரா வாங்கி கொடுக்கும் பொழுது ஒன் ஆஃப் த மெடிசன் தான், எல்லா மெடிசனையுமே சொல்ல மாட்டேன். அந்த மெடிசனோட டோஸ் பொட்டன்சி எது நான் இதில் ரிவீல் பண்ண மாட்டேன். பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க, ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட. செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. ரெகுலரா வாங்கி ஒரு 30 வருஷம் குடிச்சுட்டே இருக்கும் பொழுது அவங்களோட ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டா சரியாயி லிவர் வந்து ஒரு கிளென்ஸ் பண்ற மாதிரி, இப்ப சுத்தம் பண்றோம் டிடாக்ஸ் பண்றோம்னால லிவர் டிடாக்ஸ் பண்றது அத்தியாவசியங்க. நிச்சயமா அதை செஞ்சீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்ணும்போது சிலருக்கு வந்து உட்காந்து ஃபேட்டி லிவரை சரி பண்ணிக்கிட்டு இருப்பேன், சிலருக்கு உட்காந்து அவங்களோட டியூபை கிளென்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து இது இருக்குல்ல, அது பேர் என்ன, ரொம்ப சவுண்ட் போடுறாங்க எங்க கிளினிக்ல. ஆக்சுவலி இந்த ஃபேட்டி லிவர் கிளீன் பண்றது மாதிரியே இந்த எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் உங்களுக்கு உட்காந்து டியூப் கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். கேட்ட டியூபல் பிளாக் இருந்தா நீ டியூபுக்கு மருந்து கொடுக்கணும், டியூபை கிளீன் பண்ணணும். சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் எதுக்கு உட்காந்து டியூபை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாக்லேட் எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது அந்த மாசம் கர்ப்பப்பையிலிருந்து தீட்டு வந்து கர்ப்பவாய் வழியா வெளியே ஆக வேண்டியவங்களுக்கு
அந்த டியூப் வழியா ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ் வயிற்றுக்குள்ள லீக் ஆகிறதா எண்டோமெட்ரியோசிஸ் என்னோட புரிதல். அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ இப்படி டுவர்ட்ஸ் யூட்ரஸ் இப்படி கொண்டு வர்றதுக்கு டியூப் கிளென்ஸ் பண்ணா உதவும். அது ஒரு லாஜிக். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஒரு செட்லாம். ஸோ என்னோட புரிதல் படி நான் இன்ஃபர்டில் ட்ரீட் பண்றேன். இது வேற யாரோட ஃபார்முலாவும் இல்லை, என்னோட ஃபார்முலா. அதனால என்கிட்ட இவ்வளவு சக்சஸ் ரேட் இருக்கு. நாங்க இதே தான் ட்ரை பண்றோம் மேம். ஆனா வேற ஒரு ஊர்ல போய் பாக்குறோம், அங்க எங்களுக்கு இதே தானே, இதே மருந்து, இதே ஸ்டைல், இதே நான் கொடுக்குற அதே இது இன்னொருத்தவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என்னோட புரிதல், என்னோட ஃபார்முலா அது. யாருக்கு பிசிஓடி மருந்து கொடுக்கணும், யாருக்கு சாக்லேட் சிஸ்ட் கொடுக்கணுமா, ஏன் அது அந்த என்ன டியூப் கொடுக்கணும், எப்ப வந்து முட்டைக்கு கொடுக்கணும், எண்டோமெட்ரியலோட லேயர், ட்ரிபிள் லேயர் எண்டோமெட்ரியல் நீங்க ஸ்கேன்ல பார்க்கும்போது பார்த்திருப்பீங்க. எண்டோமெட்ரியல் வந்து கர்ப்பப்பையில கரு வந்து பிடிச்சி வளரணும். சம்டைம்ஸ் அது ரொம்ப தின்னா இருக்கும், அது வளரவே வளராது கரு வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ அது ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய பேர் 2 டியூபும் இல்ல, ஐவிஎஃப் ட்ரை பண்றோம், ஆனா எக் எங்களுக்கே வரணும், எண்டோமெட்ரியம் திக்னஸ்க்கு மட்டும் எண்டோமெட்ரியல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நான் எண்டோமெட்ரியம் மட்டும் வளர்த்து கொடுப்பேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம்ஸ்க்கு மட்டும் வாங்குவாங்க. ஆனா நாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு 2 டியூபும் எடுத்துட்டாங்க. 2 டியூபும் கட் பண்ண அப்புறம் கண்டிப்பா ஹோமியோ மெடிசன் நேச்சுரலா கன்சீவ் ஆக்க முடியாது. ஆனா பண்ற ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து எடுப்பாங்க. அந்த எண்டோமெட்ரியம் growthக்கும் அந்த எக் growthக்கும் அந்த கரு வந்து புடிச்சு வளர்றதுக்கும், பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் குறப்பிரசவமா பிறந்துடாம இருக்க, பேபி growth இல்லாம போயிடாம இருக்க, பிள்ளை நல்லா அறிவா இருக்க, சோ அந்த பிள்ளைக்கு வந்து இயற்கையா கன்சீவ் ஆனா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் எங்க குழந்தைக்கும் வேணும்னு சொல்லி அப்படி வந்து வாங்குவாங்க. சோ இது என்ன உங்களுக்கு தேவையோ அதை நான் சர்வ் பண்ண போறேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஒரு சிஸ்டர்லியா எந்த கொஸ்டினும், மேம் நாங்க கரெக்டா சாப்பிடுறோம், நாங்க வந்துட்டு கோஆபரேட் பண்றோம், நாங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அதை தாண்டி ஏன் மேம் நாங்க இன்னும் கன்சீவ் ஆகல, நாட் ஈவன் சிங்கிள் டைம் அவர் கேட்டதே இல்லை. ஏன் கேட்கவே இல்லை? நம்பிக்கை. எனக்கு எந்த பிரஷரும் நீங்க கொடுக்கவே இல்லை. அது நிஜமாவே ஐ எம் சோ தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல். நீங்க வந்து எப்படி அந்த அவ்வளவு ட்ரஸ்ட் வந்துச்சு எனக்கு தெரியல. இல்ல முதல் 2 மாசம் நாங்க மெடிசன் எடுக்கும் போதே எங்களுக்கு தெரியலைங்களா டிஃபரன்ஸ் எங்க உடம்புல இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ரியாக்ட் இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால 100% அந்த பிலீவ்னஸ் வந்துச்சு. அவ்வளவுதான். மற்றபடி உங்க வீடியோவை பார்த்தோ இதை பார்த்தோ அதுக்கெல்லாம் நாங்க இம்ப்ரெஸ் ஆகல. நிஜமாலுமே உங்க மருந்து ஒர்க் பண்ணுச்சு. தேங்க்யூ, திஸ் கிரேட் வேர்ட்ஸ். அவர் சொல்றா பாத்தீங்களா, உங்க வீடியோ பார்த்தோ உங்களை இதை பார்த்தோ நாங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகல, மருந்து சாப்பிட்டு அது எங்களுக்கு நல்லா இருந்தது, இம்ப்ரூவ்மெண்ட்.